கரூர் சிவாயத்தில் செய்திக்குழு தாக்கப்பட்ட சம்பவத்தில் நாடகங்களை பழனி ஆண்டி தரப்பு அரங்கேற்றி வருவதாக தொடர்ந்து திருப்பங்களும் ஆதாரங்களும் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பான மற்றொரு ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த ஆடியோவை தற்பொழுது கேட்கலாம். அடிப்பட்ட மாதிரி கையில கிழிச்சிக்க முடியுமா? வேலை செஞ்சவங்க வேலை செய்யறவங்க யாராவது 2 பேர் இது பண்ண. சரி, ஓகேயா பெரியஸ் வாணா நீ சொல்லுவோமா? ஜிஹெச் இங்கே இருக்கா? ஜிஹெச்சில் போய் படுங்கண்ணா. இந்த கிட்ட போய் படுக்க சொல்லுங்க. ஜிஹெச்சில் முருகேஷையும் செல்வத்தையும் ஓகேவா? படுக்க சொல்லி இப்போ பண்ணுங்க. தெரியல எனக்கு திருச்சிங்கிறானுங்க. செய்திக்குழு தாக்கப்பட்ட சம்பவத்தில் சதி திட்டம் தீட்டி போலீசாரையே ஏமாற்ற எம்எல்ஏ பழனியாண்டி தரப்பு முயன்றது அம்பலமாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ஹாசினி, வணக்கம். அந்த பழனியாண்டி நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர்களை அடித்து தாக்கிய அந்த பரபரப்பு ஆடியோக்கள், பல்வேறு ஆதாரங்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது. அவர்கள் தாங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவதாக நினைத்துக் கொண்டு போலீசாரை திசை திருப்புவதற்காக பல திரைப்படங்களிலே பார்த்திருப்போம். அதுபோல பல சதி திட்டங்களை தீட்டி இருப்பது தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக அந்த முடிச்சுகள் அவிழ தொடங்கி இருக்கின்றது. கரூர் சிவாயத்தில் செய்திக்குழு தாக்கப்பட்ட சம்பவத்திலே நாடகங்களை அரங்கேற்றிய அந்த பழனியாண்டியினுடைய அந்த ஆதாரங்கள் தற்போது வெளியாக தொடங்கி இருக்கிறது. தங்கள் கையில் தாங்களே காயத்தை ஏற்படுத்தி கொண்டு மருத்துவமனையில் அந்த ரவுடிகள் சேர்ந்த அந்த ஆடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது யாரையாவது 2 பேரை கையை கீற சொல்ல அப்படி என்று அந்த எம்எல்ஏ சொல்வது போலவும், எனவே அதன்படியே அவர்கள் தங்களுடைய கைகளை தாங்களே அறுத்து கொண்டு மருத்துவமனையிலே சேர்ந்திருப்பதும் அதற்கான ஆதாரங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் நம்முடைய திருச்சியை சேர்ந்த கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் ஆகிய இருவரும் 2 தினங்களுக்கு முன்பு கரூரிலே தொடர்ந்து கல்குவாரி சட்டவிரோதமாக நடைபெறுவதாகவும், தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல அடி ஆழத்திற்கு கனிம வளங்கள் திருடப்பட்டு அவை ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் வந்த தகவலினுடைய அடிப்படையிலே அது உண்மையான புகார் தானா என்பதை விசாரிப்பதற்காக அதனை ஒளிப்பதிவு செய்து செய்தி சேகரித்து அரசு அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக சென்றார்கள். அவர்கள் வந்து செய்தி சேகரிக்க கூடிய அந்த தகவலை தெரிந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர், அதாவது ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி என்பவர் தன்னுடைய மகன் மற்றும் சில ரவுடிகளை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை நம்முடைய செய்தியாளர்களை அடித்திருக்கின்றார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய கேமரா, மைக், லைவ் கிட் உள்ளிட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்களையும் திருடி சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களே அடித்துவிட்டு நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர்களை அடித்துவிட்டு தங்கள் காயம் பட்டது போல, அதாவது செய்தியாளர்கள் வந்து இந்த ரவுடிகளை தாக்கியது போல திட்டமிட்டு திரைப்படங்களில் வருவது போல ஒரு கத்தியை எடுத்து தாங்களே தங்களுடைய கைகளை கீறிக்கொண்டு ரத்தம் சொட்ட மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் செய்தியாளர்கள் என்பவர்கள் அடிப்பதற்காக செல்லவில்லை. அவர்கள் சட்டவிரோதமாக அங்கே ஏதாவது நடைபெறுகிறதா, அப்படி நடைபெற்றால் அதனை தடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா என்ற அடிப்படையில தான் நியூஸ் தமிழ் செய்தியினுடைய திருச்சி செய்தியாளர் கதிரவன் உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள். இந்த கதிரவன் போன்ற செய்தியாளர்கள் நம்முடைய நியூஸ் தமிழ் மூலம் எத்தனையோ பல இடங்களிலே நடைபெற்றிருக்கக்கூடிய கனிம வள கொள்ளைகளை, மணல் திருட்டை, அதே போல இந்த கற்கள் மலைகளை உடைத்து திருடக்கூடிய அந்த திருட்டுகளை எல்லாம் அம்பலப்படுத்தி பல இடங்களிலே தீர்வு கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அது போன்ற ஒரு முறைகேடை தடுப்பதற்காகத்தான் அவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டார்கள். ஆனால் ஏதோ செய்தியாளர்களை ரவுடிகள் போல சித்தரிப்பதற்காகவும் அவர்கள் இந்த ரவுடிகளை தாக்க முற்பட்டது போலவும் அவர்கள் செட்டிங் செய்திருக்கிறார்கள். அந்த செட்டிங் 2 நாட்களிலேயே அம்பலப்பட்டு விட்டது என்பதுதான் தற்போது இந்த ஆடியோவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நீ கையை கீரிப்பியா என விமலநாதன் ஒருவரிடம் கேட்கக்கூடிய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அதாவது அவருடன் வந்த அந்த ரவுடிகளை அழைத்து, நீ உன் கையை கீறிக்கிறியாடா, நீ கையை கீறிட்டு இந்த செய்தியாளர் கதிரவன் தான் கையை கீறினான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கோ, செய்தியை நம்ம பார்த்துக்கலாம். நெஞ்சு போனா எந்த ஸ்டேஷனுக்கு போவாங்க? குழித்தலை ஸ்டேஷன் போவாங்க, அது நம்ம கண்ட்ரோல் இருக்கிற ஸ்டேஷன் தான், நம்ம பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவர்கள் காவல்துறையை அலட்சியப்படுத்தக்கூடிய வகையிலே காவல்துறையை ஒரு நேர்மை இல்லாதவர்கள் போல, அவர்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் செயல்படுவர்கள் தானே, நாம என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்பது போல
அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அவரது மகனும் பேசியிருக்கக்கூடிய அந்த ஆடியோக்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இவர்கள் ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செய்தியாளர்களை தாக்கி இருக்கக்கூடிய அந்த பரபரப்பு வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர்களை தாக்கிவிட்டு 2 தரப்பு மோதல் போல செட்டிங் செய்தால் இந்த கேஸ் வலுவிழந்து விடும் என்பது அவர்களது சதித்திட்டமாக இருந்திருக்கின்றது. போலீசாரை திசை திருப்பி 2 தரப்பு மோதல் போல சித்தரிப்பதற்கான முயற்சியை அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சதித்திட்டம் தீட்டி போலீசாரையே ஏமாற்ற ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி தரப்பு முயற்சி செய்திருப்பது அம்பலமாகி இருக்கின்றது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடன் கட்சிக்காரர்களை, தன்னுடன் சமூக ஆர்வலர்களை அல்லது சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது செய்பவர்களை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் காசு கொடுத்து பல ரவுடிகளை வளர்த்து வருவதாக இருக்கிற தகவல்கள் அங்கிருந்து கிடைக்கின்றன. மோதல் நடந்தது என்றால் சிசிடிவி காட்சிகளை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கின்றது. ஒருவேளை பழனியாண்டி சொல்வது போல 2 தரப்புக்கான மோதல், நம்முடைய செய்தியாளர்கள் அவர்களுடன் வந்த ரவுடிகளை தாக்கினார்கள், அடித்தார்கள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவியை இவர்கள் எதற்காக அழிக்க சொல்ல வேண்டும்? அதற்கான ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கின்றது. அந்த பெட்ரோல் பங்கினுடைய உரிமையாளருக்கு போன் செய்து உடனடியாக அந்த 1 மணி நேரத்திற்கான சிசிடிவியை அழித்து விடுங்கள். யாராவது வந்து கேட்டால் அந்த நேரத்தில் கரண்ட் கட் ஆகிவிட்டது அல்லது மெமரி லாஸ் ஆகிவிட்டது என்று ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று கணக்கச்சிதமாக திரைப்படங்களில் கொள்ளை கூட்ட தலைவன் எப்படி ஆலோசனை கொடுப்பானோ அதுபோல அவர்கள் ஆலோசனைகளை செய்து தந்தையும் மகனும் அவருடன் இருக்கக்கூடிய சதிகார கும்பலும் திட்டம் தீட்டி இந்த செய்தியாளர்களை அடித்து காயம் ஏற்படக்கூடிய வகையில துன்புறுத்தியிருக்கிறார்கள். இன்னும் விட்டிருந்தால் அவர்கள் அடித்து கொன்றிருப்பார்கள் என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காவல்துறையினர் வந்தவுடன் அவர்கள் தப்பித்திருக்கிறார்கள். சரியான நேரத்தில் காவல்துறை மட்டும் வந்திருக்காவிட்டால் அவர்களை கொன்றிருப்பார்கள். நியூஸ் தமிழனுடைய செய்தியாளர்கள், திருச்சி செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டியன் ஆகிய இருவரையும் உயிரோடே பார்த்திருக்க முடியாது என்பதுதான் நேரில் பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கின்றது. ஒரு கனிம வள திருட்டு நடைபெறுகிறது. தங்கள் தரத்தில் எந்த விதமான தவறும் இல்லை, அனுமதிக்கப்பட்ட அளவுதான் அந்த கற்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது, தங்களிடம் லைசன்ஸ் இருக்கிறது என்று சொன்னால் அதை செய்தியாளரை அழைத்து அவர் பேட்டியாக கொடுத்திருக்கலாம், ஆதாரங்களை கொடுத்திருக்கலாம், அல்லது நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம், அல்லது காவல்துறையை அழைத்து உரிய விசாரணை நடத்த சொல்லியிருக்கலாம். இதையெல்லாம் விட்டுவிட்டு வந்த செய்தியாளர்களை அடிப்பதும், அவர்களது கேமராவை உடைப்பதும், லைவ் பேக் மற்றும் மைக்கை திருடுவதும் என்ன மாதிரியான செயல்பாடு என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களும் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்தியாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான அந்த தாக்குதலின் காரணமாக அவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு காரணமான சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி, அவரது மகன் விக்னேஷ் மற்றும் விமலேஸ்வரன் மற்றும் அவரது உடன் வந்த அந்த ரவுடிகளை இந்த காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது முறையான வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தொடர்ந்து அந்த ஆடியோவை மீண்டும் ஒரு முறை கேட்கலாம். அடிப்பட்ட மாதிரி கையில கிழிச்சிக்க முடியுமா? வேலை செஞ்சவங்க, வேலை செய்யறவங்க யாராவது 2 பேர் எடுக்கணும். சரி, ஓகேயா சுரேஷ் வாண்ணா. சொல்லுவோமா ஜிஹெச் இங்கே இருக்கா? ஜிஹெச்சில் போய் படுங்கண்ணா. இந்த கிட்ட போய் படுக்க சொல்லு. ஜிஹெச்சில் முருகேஷையும் செல்வத்தையும், ஓகேவா? படுக்க சொல்லி பண்ணு. தெரியல எனக்கு திருச்சிங்கிறானுங்க. பேசுவோம்.